அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீராமர் அவதரித்த அயோத்தி ராம ஜென்ம பூமியில் இந்த ஆண்டு முதல் முறையாக ராம நவமி விழா ஏப்ரல் 17ஆம் தேதி கொண்டாடப்படுது. அதாவது நாளைய தினம் கொண்டாடப்படுது. இந்த நாட்களில் அயோத்தி ராமருக்கு 1,00,000க்கு மேலே லட்டு படைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே அயோத்திக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் ராம நவமி அன்று அற்புத நிகழ்வு ஒன்று அயோத்தி ராமர் கோவிலில் நடக்க இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராம நவமி அன்று சில நிமிடங்கள் மட்டுமே நடக்கும் இந்த அற்புத நிகழ்வு நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளதாகவும் பக்தர்கள் யாரும் அயோத்திக்கு வந்து கூட்ட நெரிசலை ஏற்படுத்த வேண்டாம் என அயோத்தி ராமர் கோவில் நிர்வாகம் கேட்டுக்கொண்டிருக்காங்க. பக்தர்கள் அனைவரும் தங்கள் அருகில் உள்ள ராமர் கோவிலையே தரிசனம் செய்து ராமரை வழிபட்டு ராமரின் தெய்வீக அருளை பெறும்படியும் கோவில் நிர்வாகம் பக்தர்களை கேட்டுக்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சித்திரை மாதம் 9ஆம் நாள் ராம நவமியில் ராமபிரான் அவதரித்த தினமாக கொண்டாடப்படுது. இந்த ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கு. இந்த ஆண்டு அயோத்தியில் புதிதாக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவில் முதல் முறையாக ராம நவமி விழா கொண்டாடப்பட இருக்கு. மிக பிரம்மாண்டமான இந்த விழாவை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் அயோத்தியில் கோலாகலமாக நடந்து வருது. நம்முடைய சேனலில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. கணவன் மனைவி பிரச்சனை, உறவில் சிக்கல், மன அழுத்தம், பண பிரச்சனை, திருமண பிரச்சனை, காதல் விவகாரம், கடன் தொல்லை, மாமியார் மருமகள் பிரச்சனை, விவாகரத்து பிரச்சனை, வியாபார பிரச்சனை, அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 24 மணி நேரத்தில் தீர்வு சொல்லப்படுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், கட்டாயம் அதற்கான தீர்வு கிடைக்கும். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நீங்கள் தீர்வு கண்டு பயனடைங்க அப்படின்னே சொல்லலாம். அயோத்தி ராமர் கோவிலில் ராம நவமி விழா கொண்டாடப்பட இருக்கு. பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த நாட்களில் சூரிய குலத்தில் ராமர் அவதரித்த பகல் 12 மணிக்கு அயோத்தி ராமர் கோவில் கருவறையில் அமைக்கப்பட்டுள்ள ராமர் சிலை நெற்றியில் சரியாக 4 நிமிடங்கள் சூரிய ஒளிப்பட்டு ராமரின் திருவுருவம் தங்கம் போல் ஜொலிக்கும் அற்புத நிகழ்வு நடக்க இருக்கு. இதற்கு சூரிய திலகம் என்றும் சூரிய அபிஷேகம் என்றும் பெயரிட்டு சொல்லப்படுது. இது வருடத்தில் ஒரு முறை, அதுவும் ராம நவமி நாள் அன்று மட்டும் நடக்கும் வகையில் அயோத்தி ராமர் சிலை அமைக்கப்பட்டுள்ள விஷயம் பலருக்கும் தெரியாது. இந்த அற்புத நிகழ்வினை மீண்டும் காண இன்னும் ஓராண்டு நாம் காத்திருக்க வேண்டும். இந்த அற்புத நிகழ்வை நாம் காண பக்தர்கள் நிறைய பேர் ஆவலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அயோத்தி ராமர் கோவில் புரோகிதர்களும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் இணைந்து ஆலோசித்து அதிநவீன லென்ஸ் மற்றும் கண்ணாடி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செஞ்சுருக்காங்க. ராம நவமி அன்று சரியாக ராமரின் நெற்றியில சூரிய ஒளிப்படும் நிகழ்வு குறித்து தலைமை விஞ்ஞானி கூறுகையில், ராம நவமி அன்று பகல் வேளையில் தொடர்ச்சியாக 4 நிமிடங்கள் சூரிய ஒளி ராமரின் நெற்றியின் மீது படும்படி வடிவமைத்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சூரிய பாதையை கண்காணிக்கும் கொள்கையின் அடிப்படையில் செயல்பட்டு வகையில் இந்த தொழில்நுட்ப கருவி அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 3வது தளத்தில் ராமர் சிலை நெற்றியில் சூரிய கதிர்களை நேராக படை வைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. இது பற்றி ராமர் கோவில் பொதுச் செயலாளர் கூறுகையில், சூரிய குலத்தில் தோன்றியவர் ராமர். அவரது பிறந்த நாளை இதைவிட எப்படி சிறப்பாக கொண்டாடிவிட முடியும்? சூரிய திலகத்துடன் அவரது பிறந்த நாளை கொண்டாடப்படுவதற்கு தான் இப்படி முறை வடிவமைச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அறிவியலும் ஆன்மீகம் ஒன்றிணைந்த தருணம் அப்படின்னும் சொல்லப்படுது. மிக அற்புதமாக நுணுக்கமாக செய்யப்பட்ட ஒரு அரிய காட்சி அப்படின்னே சொல்லலாம். சூரிய பகவான் தன்னுடைய கதிர்களால் ராமருக்கு அபிஷேகம் செய்யும் சூரிய அபிஷேக நிகழ்வின் சோதனை ஓட்டம் ஏற்கனவே பார்க்கப்பட்டு விட்டது. இந்த அற்புதமான சூரிய அபிஷேக நிகழ்வு ராம நவமி அன்று வழியாக நேரடி ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. உலகம் முழுவதும் உள்ள பக்தர்கள் கண்டு தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூரிய அபிஷேக நிகழ்விற்கு 2 கண்ணாடிகள் கோவிலின் தரைத்தளத்தில், 2 லென்ஸுகள் மற்றும் 2 கண்ணாடிகள் கோவிலின் மேல் தரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு.
ராமர் கோவிலின் தரைத்தளம் ஏற்கனவே பக்தர்கள் பார்வைக்காக திறக்கப்பட்டு விட்டது. முதல் தளத்தில் இன்னும் கட்டுமான வேலைகள் நடந்து வருகின்றது. சூரிய கதிர் ராம நவமி அன்று நேரடியாக கர்ப்ப கிரகத்திற்கு விழும் தொழில்நுட்ப முறை கையாண்டு சூரியனின் பாதையை கணக்கிட்டு அதற்கு ஏற்ற வகையில் அயோத்தி ராமர் கோவில் கர்ப்ப கிரகம் அமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்று அப்படின்னே சொல்லப்படுது. இப்படி அதிசயமான நிகழ்வை நாம் ராம நவமி அன்று கண்டு தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக ராமருக்கு பிடித்தமான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, பூஜை அறையில் நம்ம வைக்க வேண்டிய பொருட்கள், நாளைய தினம் ராம நவமியில் முக்கியமாக நாம் தியானம் செய்ய வேண்டிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கிட்டு இது போல் செய்து வரலாம். ராமருக்கு விரதம் இருப்பது மிக முக்கியமான ஒன்று. காலை 9 மணியில் இருந்து 10:30 மணி வரை நம்ம வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளலாம். காலையில் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் மாலை 6 மணியில் இருந்து 7 மணிக்குள் நம்ம இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். விரதம் இருப்பது என்பது அவரவர் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தது. பூஜை அறையில் ராமரது பட்டாபிஷேகம் இருந்தால் அந்த படத்திற்கு கட்டாயம் துளசி இலை மாலை அனுபவிக்க வேண்டும். கூடவே ஒரு தாமரை பூ வைத்து நாம் வழிபடுவது நல்லது. மகாலட்சுமிக்காக வாங்கி வைத்து விடுங்கள். 2 பூக்களையும் வைத்து ராமநவமி வழிபாடு செய்வது சிறப்பு. வெண்பொங்கல், வடை இது போன்ற நெய்வேத்தியங்களை ராமருக்கு மிகவும் பிடித்தது. ரொம்ப முக்கியமான நெய்வேத்தியம் என்றால் நீர்மோர் பானகம். ஏனென்றால் ராமர் 14 வருடம் வனவாசத்தில் இருந்தபோது தன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்வதற்கு எளிமையாக இந்த 2 பானகங்களை அருந்திருக்காரு என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. ஆகவே மறக்காமல் வெண்பொங்கல் வடை செய்ய முடியவில்லை என்பவர்கள் கூட இந்த 2 பாகனங்களை வைத்து நாம் ராமபிரானை வழிபட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து ராமரின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். சித்திரை மாத வெயில் கொளுத்தக்கூடிய மாதம். வாய்ப்புள்ளவர்கள் ராமர் பரிய இந்த 2 பானகங்களை உங்களால் முடிந்தவர்கள் நீங்கள் தானமாக கொடுங்கள். இந்த தானத்தை நீங்கள் கோவிலுக்கு சென்று செய்யலாம் அல்லது வீதியில் வெயிலில் கஷ்டப்படுபவர்களுக்கு செய்யலாம். ஏழை எளியவர்களுக்கு இது போல நீங்கள் செய்யலாம். உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது. தாகத்தோடு இருப்பவர்களுக்கு நீர்மோர் கொடுப்பதில் எத்தனை புண்ணியம் வந்து சேரும் தெரியுமா? அதிலும் ராம நவமியில் ராமரை நினைத்து இந்த தியானத்தை நம்ம கொடுத்தோம்னா 7 ஜென்மத்து பாவம் தீர்ந்து 7 ஜென்மத்திற்கு அந்த ராமரின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும். நாளைய தினம் நீங்கள் இது போல செய்து வருங்கள். கட்டாயம் உங்களுக்கு ராமனின் அருள் கிடைக்கும். ராம நவமி அன்று அருகில் உள்ள ராமர் கோவில் அல்லது பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். அப்போது மறக்காமல் துளசி மற்றும் தாமரை ஆகியவற்றை ராமருக்கு வாங்கி படைக்க வேண்டும். கோவில் வாசலில் நின்று அங்கு வருபவர்களுக்கு நீர்மோர் தானமாக கொடுத்து அவர்களின் தாகத்தை தணிக்கலாம். குடை, விசிறி போன்றவற்றை வாங்கி தானமாக கொடுக்கலாம். ராம நவமி அன்று பூஜை செய்யும் போது சரி, தானம் கொடுக்கும் போதும் சரி, ராம நாமம் சொல்லிக்கொண்டே இருங்கள். ராம் ராம் என சொல்லிக்கொண்டே உங்களின் கோரிக்கைகள் எதுவும் அதை ராமனிடம் நீங்கள் முன்வைக்கலாம். பல நாட்களாக நீங்கள் நடக்க வேண்டும் என்று நினைக்கும் விஷயம் நடக்கும் என்று நினைத்து நடக்காமல் தள்ளி போக அல்லது நடக்காமல் இருக்கும் விஷயம் உங்களின் பிரச்சனைகள், கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இது போல செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். ராமனின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸ்ரீ ராமஜெயம் என்னும் மந்திரத்தை நீங்கள் மறக்காம உச்சரித்து வாருங்கள். ராம நவமி என்று 108 முறை ஸ்ரீ ராமஜெயத்தை எழுதி மாலையாக கட்டி அது ராமர் கோவிலில் இருக்கக்கூடிய ராமருக்கு நீங்கள் உங்கள் கையால் அணிவித்து உங்களுடைய கஷ்டங்களை சொன்னீங்கன்னா போதும். கட்டாயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.